வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோல டேட்டா டைப்ஸ் போட்டிருந்தேன். அகைன் இன்னைக்கு டேட்டா டைப்ஸ் பத்தி கிளியரா பார்க்கலாம். வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணா அதுக்கு அவுட்புட் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா டைப்? டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்போட யூஸ் என்ன? எதுக்காண்டி நம்ம வந்து டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து அது ஜஸ்ட் நான் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபஸ்ட் கொஞ்சமாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு C++ டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்போட யூஸ் என்ன? வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி யூஸ்ட் இன் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி யூஸ்ட் இந்த ப்ரோக்ராம். ஓகே, அதுதான் நம்ம இன்னும் அதை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி எதை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். ஸோ C++ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் அதை வந்து 3 டைப்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த டேட்டா டைப்ஸ்? என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது, இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா டைப் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் இஸ் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ், another one is built-in data type, இன்னொன்று வந்து derived data types. ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்ன, built-in data typeனா என்ன, derived data type என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து built-in data typeனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ built-in data types நார்மலி ஆல்சோ கால்டர்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நேம் அதுக்கு இருக்குது built-in data typesக்கு. பேசிக் டேட்டா டைப் அப்படின்னும் சொல்லலாம், அல்லனா அதை ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ built-in data typeனா என்ன? built-in data typeனா ஆல்ரெடி என்ன செய்திருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ டிஃபைனாகவே அந்த டேட்டா டைப்பை வந்து லைப்ரரியில் வந்து அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணக்கூடிய சமயத்துலேயே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் என்னது built-in data types. ஓகே, ஸோ ப்ரீ டிஃபைனாகவே செட் பண்ண டேட்டா டைப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா built-in data types சொல்கிறோம். ஸோ யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்ன? யூசர் டிஃபைன் டேட்டா டைப் மீன்ஸ் யூசர் ஒன்லி டிஃபைன் த டேட்டா டைப். நம்ம தான் அதை கொடுக்குறோம், நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நம்ம என்ன விருப்பத்தில் நேம் கொடுக்குறோமோ அந்த நேமே எப்படி மாறும் அப்படின்னா டேட்டா டைப் ஆட்டு மாறும். அதுதான் என்னது யூசர் டிஃபைன் டைப். டெரிவ் டேட்டா டைப்னா என்ன? அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ், அதாவது ஒன்றுலேருந்து இன்னொன்று டெரிவ் ஆகி வரக்கூடியது, அதான் என்னது டெரிவ் டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு அரே கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷன்ஸ், பாயிண்டர்ஸ், ரெஃபரன்சஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லேயே நம்ம ரெஃபரன்சஸ் யூஸ் பண்ணுவோம். அரேஸ் வந்து நார்மலி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ அதெல்லாமே என்னது டெரிவ் டேட்டா டைப்ஸ். இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பில் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர், யூனியன், கிளாஸ், இனுமரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெரிவ் டேட்டா டைப், அதில் அரே, ஃபங்க்ஷன், பாயிண்டர், ரெஃபரன்ஸ். ஆனால் அந்த பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸை நம்ம திரும்பவும் 3 வகையாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் என்னென்னா இன்டெக்ரல் டைப், செகண்ட் ஒன் இஸ் வாய்ட், தேர்ட் ஒன் இஸ் ஃப்ளோட்டிங் டைப். ஸோ இன்டெக்ரல் டைப்னா என்ன? இன்டெக்ரல் டைப்னா இன்டெக்ரல் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி த இன்டீஜர் ஆர் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன? முழு எண்கள் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள வேல்யூவாக இருக்கும். தேர் இஸ் நோ ஃப்ராக்ஷனல் பார்ட். அதில் வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டே இருக்காது. அதனோட லிமிட்டை கொஞ்சம் அளவு தான் செட் பண்ணியிருப்போம். அதுதான் என்னது இன்டெக்ரல் டைப். ஸோ அந்த இன்டெக்ரல் டைப்னாலே மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் ஹோல் வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த இன்டெக்ரல் டைப்பை 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டீஜர், இன்னொன்று கேரக்டர். ஸோ அந்த இன்டீஜரை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காண்டி இண்டு அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து அந்த இண்டை காட்டுறோம், அதான் இன்ட். ஓகே, ஸோ இது வந்து இன்டீஜரை ரிட்டர்ன்ஸ் பண்ணோம். வேல்யூ வந்து என்ன வேல்யூ எது மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணோம்? இன்டிஜர் வேல்யூ. கேரக்டர் மீன்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆஸ்கி கோட் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஆஸ்கி கோட் மீன்ஸ் பைனரி. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு பைனரி வேல்யூ ஒரு ஆஸ்கி கோட் வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, தென் வாய்ட் மீன்ஸ் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எந்த ஒரு இதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, அதுதான் வாய்டுன்னு கொடுக்குறோம். ஃப்ளோட்டிங் டைப்னா என்ன? ஃப்ளோட்டிங் டைப் வந்து ரிட்டர்ன்ஸ் த டெசிமல் வேல்யூ. டெசிமல் வேல்யூ மீன்ஸ் அங்கே என்னது இருக்கும்? ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட், அதுக்கப்புறமா ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தசம எண்கள், பாயிண்ட் வச்சு வரும்ல நம்பர்ஸ், அது எல்லாமே ஃப்ளோட்டிங் டைப்பில் வரும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் டைப்பே 2 வகையாக பிரிக்கிறோம், ஃப்ளோட் அண்ட் டபுள். ஃப்ளோட் மீன்ஸ் அந்த டெசிமல் பார்ட்டுக்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு 3 டிஜிட் 4 டிஜிட் மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருது. டபுள்னால் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்டுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணும். சரி, இப்போ இந்த பில்ட்-இன் டேட்டா டைப் பற்றி ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து
நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அது உங்களுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்காண்டி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறேன். ஸோ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒன்லி எதுக்கு மட்டும் காட்டுறதுக்காண்டி அந்த டேட்டா டைப்ஸோட வேரியேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறதுக்காண்டி. ஓகே. ஸோ அதுக்கு முன்னுக்கு ஸோ நான் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து டைப் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மலி எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கக்கூடிய ஒரு டிரெக்டிவ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், இன்க்ளூட் ஃபைல். ஆஃப்டர் அதுக்கப்புறமா என்ன வரும் அப்படின்னா அதனோட ஹெட்டர் ஃபைலை காண்பிப்போம். இது டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ஹெட்டர் ஃபைல் மஸ்ட் இன்க்ளூட் த அதனோட எக்ஸ்டென்ஷன் டாட் ஹெச் அப்படிங்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வச்சு தான் முடியணும். மேபி இது வந்து ஆன்சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஒரு அப்ளிகேஷனாக இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னா நான் எது யூஸ் பண்ணலாம். இதில் வந்து டாட் ஹெச் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஏற்கனவே உள்ள ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னால ஹேஷ் இன்க்ளூடு அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறோம், என்ன ஹெடர் ஃபைல் வேணுமோ அதை வந்து காட்டுறோம். ஸோ ஹெடர் ஃபைலோட யூஸ் என்ன அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன சி அவுட்டு அந்த மாதிரி ப்ரீ டிஃபைனாக செட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும்னா ஒவ்வொரு ஹெடர் ஃபைலில் இருக்கும். ஸோ அந்த ஹெடர் ஃபைல் வந்து அந்த எதை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் லைப்ரரி கூடால லிங்க் பண்ணுறதுக்காண்டி தான் எதை யூஸ் பண்ணுறோம், இந்த ஹெடர் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹேஷ் இன்க்ளூட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாட் ஹைச் அதுக்கப்புறமா வந்து ஹேஷ் இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச். இந்த கோனோ டாட் ஹெச் வந்து கோனோ டாட் ஹெச் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே நான் மெயினாக வந்து வாய்டு டேட்டா டைப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வாய்டு ரிட்டர்ன்ஸ் நத்திங். ஸோ அந்த வாய்டோட வேல்யூவை கெட் பண்ணுறதுக்காண்டி கெட் சிஹெச் ஆஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ அதை அந்த அதை வாங்குறதுக்காண்டி ஸோ அந்த கெட் சிஹெச் வந்து எந்த லைப்ரரியில் வந்து இருக்கும் அப்படின்னா இந்த கோனோ டாட் ஹெச்சில் இருக்கும். சரிங்களா. அதனால அந்த கோனோ டாட் ஹெச் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கெட் சிஹெச் வந்து கொடுத்தாலும் இந்த கோனோ டாட் ஹெச் கொடுக்கலனாலும் எரர் வந்து காட்டும். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்டிஜர் ஏன்னு ஒரு வேரியபிள் அதுக்கப்புறமா ஒவ்வொரு டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி நான் வந்து வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இன்டெகிரல் டைப்பில் 2 இருக்குது, கேரக்டர் அதுக்கப்புறமா வந்து ஃப்ளோட்டு அதுக்கப்புறமா டபுள் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறதுக்கான கீவேர்டு வந்து இப்போ கொடுக்கணும். ஓகே.
ஸோ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறதுக்காண்டி எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சி அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இந்த சி அவுட்டுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேட்டரை நம்ம இன்னும் சொல்கிறோம் அப்படின்னா இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம இன்னும் சொல்கிறோம் இன்செஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். ஸோ இதனோட வேலை வந்து என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்குது அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து ஷிஃப்ட் பண்ணி விடுறது. ஓகே, ஸோ இதில் நம்ம கொடுக்க இந்த டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே இந்த சி அவுட் டிஸ்பிளே காட்டுறதுக்காண்டி தான் இந்த சி அவுட். ஓகே, மானிட்டரில் காட்டுறதுக்காண்டி தான் அந்த சி அவுட் யூஸ் பண்ணுறோம். இந்த சிஎன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து புட்டு ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஎனோட வேலை என்ன அப்படின்னா நம்ம கெட் பண்ணக்கூடிய அந்த வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேலை. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஒரே லைனில் எல்லாத்தையும் கெட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் செப்பரேட்டட் ஒவ்வொருக்கும் வந்து அந்த ஆப்ரேட்டர் கொடுத்து அதை வந்து செப்பரேட் பண்ணுறேன். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஒரே லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி சேம் ஆப்ரேட்டர் நிறைய டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே சிஎனில் பாருங்கள், அடுத்தெல்லாம் திரும்பவும் இதே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், திரும்பவும் இதே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் வந்து எத்தனை நேரம் கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் கால் பண்ணி 5 டைம்ஸ் அந்த வேல்யூவை வந்து அந்த இதுக்குள்ள இடத்துல ப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கு எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த மாதிரி கேஸ்கேடிங் ஆப்ரேட்டரில் இது வந்து புட்டு ஆப்ரேட்டர் தான். இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை வந்து கேஸ்கேடிங் அப்படின்னு சொல்கிறோம், கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து திரும்ப நான் என்ன கொடுக்குறேன்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு a value is இது டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இது எனக்கு இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகி வரணும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ஏ. அதே மாதிரி சி அவுட் அடுத்தல என்ன வேல்யூ ஆர் வந்து கேரக்டர் வேல்யூ. ஸோ இல்லைன்னா கேரக்டர் வேல்யூனால கொடுக்கலாம், கேர் வேல்யூஸ். இது கேரக்டர் வந்து ஆரில் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கனால ஸோ ஆர். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஏல நான் கெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே வேல்யூவை திரும்ப நான் டிஸ்பிளே காட்ட போகிறேன். ஸோ அதனால் எதில் தான் இப்போ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கு, ஏல தான் வாங்கியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த ஏலேருந்து நம்ம ரிட்டன் டிஸ்பிளே காட்ட போகிறோம். ஸோ அதனால் ஏ தான் கால் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ளோட் வேல்யூ. இது ஷார்ட்டாகவே இந்த ப்ரோக்ராம் இது சிம்பிளாக வந்து ஏ கமா ஆர் கமா எஃப் வேல்யூ அப்படின்னு கொடுக்கலாம். பட் வந்து கிளியராக அந்த ப்ரோக்ராம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? டி வேல்யூ இது டபுள் கோட்ஸில் கொடுக்குறோமோ என்ன கொடுக்குறோமோ டபுள் கோட்ஸ் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது டபுள் வேல்யூ. நார்மலாக இப்படி வாய்டுன்னு கொடுத்தோன்னே என்ன காணிக்கிறது, கீவேர்டாக எடுத்துடுது. ஸோ நம்ம அதை டபுள் கோட்ஸில் கொடுத்தோன்னா அது கீவேர்டாக எடுக்காது. ஸோ இப்போ எல்லாம் பிரிண்ட் ஆகியாச்சு. இப்போ இந்த வேல்யூவை கெட் பண்ணுறேன். எதுக்கு கெட் சிஹெச் கொடுக்குறேன்னா வாய்ட் மெயின் ஆஃப் கொடுத்தனால. மேபி நீங்கள் இன்டிஜர் மெயின் ஆஃப் கொடுத்தோன்னா ரிட்டன் 0 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா போதும். க்ளோஸ் ப்ராக்கெட். எரர் வருதான்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கனால வராது மேக்ஸிமம்.
எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரோக்ராம் சேவ் பண்ணச்சுமா .cpp எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். இங்கே .cpp தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணோம். ஸோ 6 எரர்ஸ் காட்டுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இன்டிஜர் ஏ கொடுத்துட்டு திரும்ப கேரக்டர் 6 கொடுத்துட்டு செப்பரேட் பை கமா கொடுத்துட்டு, எப்போவுமே இது வந்து எண்டு வித் எப்படி கொடுக்கணும்னா ஒவ்வொரு டேட்டா டைப் வச்சு ஒரு வேரியபிளில் மல்டி வேரியபிளாக நம்ம ஒரே டேட்டா டைப்பில் நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம செப்பரேட்டட் பை கமா கொடுக்கலாம். ஆனால் இங்கே வந்து செப்பரேட் டேட்டா டைப்ஸ் வச்சு கொடுத்துருக்கனால என்ன கொடுக்கணும், நம்ம வந்து செமிகோலன் வச்சு தான் டெர்மினேட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணிடுறேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ எவ்ரி ஸ்டேட்மெண்ட் மஸ்ட்டு எண்டு வித் என்ன கொடுக்கணும், டிக்ளரேஷன் பார்ட்டாக இருந்ததுன்னா எண்டு வித் செமிகோலன் வச்சு முடியணும். ஸோ இது டெர்மினேஷன் வந்து ப்ராசஸ் அப்பாக இருக்கனால இங்கே கொடுத்துடலாம். ஸோ இங்கே ஃப்ளோட்டில் பாருங்கள் திரும்பவும் டெர்மினேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் டெர்மினேஷன் கொடுக்கலாம். மேபி நீங்கள் இன்டிஜரில் ஏ பின்ட்டு சேம் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணிங்கன்னா A, B, C அப்படி கொடுத்து செப்பரேட் பண்ணி நீங்கள் எண்டு வித் செமிகோலன் கொடுக்கலாம். நான் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் கொடுத்துருக்கிறதுனால இப்படி கம்மா போடுறதுனால என்ன வரும், எரர் வரும். திரும்ப 3 எரர் காட்டுது. வாய்டு. ஸோ வாய்ட் ஆஃப் ரிட்டன் வந்து எப்பவுமே இல்லை, ரிட்டன் சைஸ் வந்து எடுக்காது. ஸோ அதனால் வாய்டு வேண்டாம். ஸோ வாய்டே நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதனால் அன்டிஃபைன் சிம்பிள்னு காட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி எரர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ எரர் 0 ரன் பண்ணச்சும் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏ வேல்யூ. ஸோ ஏ ரெஃபர் வந்து இன்டிஜர் வேல்யூஸ். அதனால நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கலாம். த்ரீ ஃபோர் ஃபோர் அடுத்தல ஆர் வந்து கேரக்டர். ஸோ அதனால் ஆர்ன்னு கொடுத்துருக்கேன். எஃபோட வேல்யூ 0.0. ஸோ 56.7899 அப்படி கொடுக்க. ஏன்னா லாங் ஃப்ளோட் ரிட்டர்ன் டபுள் நிறைய கொடுத்தோன்னா அது வந்து எப்படி எடுக்குதுன்னு பார்க்குறதுக்காண்டி அண்ட் டி வேல்யூ. இப்போ பாருங்கள், ஏ வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூவாகவே கொடுத்துருக்கேன். அவுட்புட் இது பண்ணட்டுனே. சரி, இது வந்து ஒரே லைன் அந்த லைன் ஆட்டு காட்டல. ஸோ அதனால் நான் வந்து அதை பிரிக்கிறதுக்காண்டி எண்டில் வந்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எண்டில் அப்படிங்கக்கூடியது யூஸ் பண்ணுவாங்க. அந்த எண்டிலோட வேலை என்னென்னா பிரேக் த நியூ லைன். ஓகே, இன்னும் ஒரே லைனில் வந்துச்சுல, அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்து பார்க்குறது. முதலே கொடுத்துருக்கணும்னா
நான் வந்து ஒரு சின்ன இது கம்பெனி நான் வந்து வாய்டு கொடுத்துட்டேன். வாய்டு ரிட்டர்ன் ஸ்டாட்டிக்ஸ் நமக்கு எரர் காமிச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண போகிறேன், இண்டிவிஜுவல் வேல்யூ. ஸோ வாய்டு பின்னு கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸோ வாய்டு செக் பண்ண. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பி ஈக்குவல் டு, ஏன்னா வாய்டில் ஒரு வேல்யூமே நீங்கள் வாங்க முடியாது. ஸோ அதனால பி ஈக்குவல் டு ஒரு வேல்யூ தான் அசைன் பண்ண போகிறேன். அது வந்து என்ன வேல்யூ அசைன் பண்ணலாம், ஏயோட வேல்யூ. ஏ மீன்ஸ் இண்டிவிஜுவல் வேல்யூ. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். எண்டில் கொடுப்போம். எண்டில் எது கொடுத்துருக்குன்னு தெரியுங்களா? ஜஸ்ட் வந்து இந்த பிரேக் பண்ணுறதுக்காண்டி, லைன் வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி அவுட். இப்போ வந்து வியூவில் நம்ம வியூவில் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். இண்டிவிஜுவல் வேல்யூவை வந்து வியூவில் அசைன் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம வேல்யூவை கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம், ஏன் வருதா எப்படின்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் நான் ஆட் வச்சு ட்ரை பண்ணி போகிறேன். கொஞ்சம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். இன்னும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைஸ் வந்து தேவைன்னு காட்டுது. ஸோ அதனால மேக்ஸிமம் ப்ரோக்ராம் வந்து எடுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ஸோ பழைய அவுட்புட்டை சேர்ந்து வந்திருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கிரீன் கொடுத்தா போயிடும். இப்போ ஏயோட வேல்யூ அதே 344, அதுக்கப்புறமா எனது ஆர் கேரக்டர் வேல்யூ, அதுக்கப்புறமா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 34, டபுள், அதுவும் பாயிண்ட் வச்சு தானே வரும். பாருங்க ஏ இன்டிஜர் வேல்யூ எப்படி ரிட்டர்ன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத வித்தியாசம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ ஏயோட வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு. கேரக்டர் என்ன கொடுத்துருக்குமோ அது, ஃப்ளோட் வேல்யூ அதே மாதிரி லாங் ஃப்ளோட். இங்கே வந்து ஃப்ளோட்டோட வேல்யூவே என்னச்சு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கு, டெசிமல் பாயிண்ட் மட்டும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னால் என்னன்ட்டு. யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னால் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ், கிளாஸஸ், enumerated and unions, these are the examples of the யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ரக்ட் அப்படிங்கக்கூடிய
இது யூஸ் பண்ணலாம். ஆனால் சிஏ பொறுத்த வரைக்கும் இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டையும் வந்து காட்டுறதுக்காண்டி ஸ்ட்ரக்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டும், யூனியனை காட்டுறதுக்காண்டி யூனியன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து சிலேயே சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு, சி ப்ளஸ் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுதான்னா ஆமாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் மட்டும் என்ன வச்சுருப்பாங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியான யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்கிறது தான் என்னது, கிளாஸஸ். ஓகே, இந்த கிளாஸஸ் பற்றிலாம் ப்ரீஃபாக இனி பார்க்கலாம். கிளாஸஸ் இது எப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லித்தரேன். ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாஸ் அப்படின்னு போட்டு ஏன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏ வந்து ஆக்டர்ஸே நியூ டேட்டா டைப் ஆயிரும். ஸோ இந்த ஏயை யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை வேரியபிள் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஏ யூஸ் பண்ணி சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சி now எந்த டேட்டா டைப்பில் வந்துடும், ஏ. ஸோ ஏ வந்து ஒரு நியூ டேட்டா டைப் வந்துடும். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபியூச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுறது இந்த கிளாஸஸ் தான். ஓகே, அடுத்தல இனுமரேட்டட் டேட்டா டைப், அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, an enumerated data type is another user defined data type which provides a way for attaching names to numbers, thereby increasing comprehensibility of the code. The enum keyword automatically enumerates a list of word for assigning the values 0 1 2 அப்படின்ட்டு அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அரேஸ் கொடுத்தோன்னா ஃபஸ்ட் வேல்யூ 0th வேல்யூ, செகண்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ அப்படி எடுக்கலாம். அதே மாதிரி இதுவும் என்ன செய்யுது, தன்னோட வேல்யூஸை வந்து 0 1 2 அப்படின்ட்டு தன்னோட வேல்யூவை அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவை எடுத்துகிட்டு அதை தான் என்ன செய்யணும், ரிட்டர்ன் கொடுக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஈனம் அப்படின்னு கூட கீவேர்ட் கொடுத்து ஷேப் ஆஃப் சர்க்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்கிளை வந்து ஸோ ஈனம் அப்படின்னு கொடுத்து ஷேப் கொடுத்தனால அந்த ஷேப் வந்து நியூ டேட்டா டைப் ஆகிடுது. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய அசைன் பண்ணியிருக்கு டைரெக்டாகவே, இதில் 3 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 0th வேல்யூ, 1th, செகண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிடும். சரிங்களா? அதான் என்ன கொடுத்துருக்கு பாருங்க, ஈச் enumerated C++ ஈச் enumerated data types retains its own separate டைப்பில் வந்து நினச்சது கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ திஸ் மீன்ஸ் that C++ does not permit an int value to be automatically converted to enum value ஆட்டி எப்போவுமே டைரெக்டாகவே என்ன செய்யாது, கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து கலர் அப்படின்ட்டு ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கலர் பேக்ரவுண்டு ஸோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கலர் வந்து இப்போது எங்கே என்ன கொடுத்துருக்கு, ஈனம் கலர்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஈனம் கலர் கொடுத்தனால அந்த கலர் அப்படிங்கக்கூடிய டேட்டா டைப் வந்து டேட்டா டைப்பாக ஆகிடுது. ஸோ அதுக்கு உள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ அப்படின்னு 4 வேல்யூவே அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ டைரெக்டாகவே நீங்கள் வந்து கலர் கொடுத்து இப்போ அடுத்தால என்னென்னு கொடுத்துருக்கோம், பேக்ரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கக்கூடியது வந்து கலரோட ஒரு டைப் மாதிரி ஆகிடுது. சரிங்களா? ஸோ டைப் ஆஃப் இது புரியுதா உங்களுக்கு, கலர் வந்து ஒரு நியூ டேட்டா டைப். இப்போ இன்டிஜர் ஏன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த இன்டிஜர் ஏன் கொடுத்தோன்னா ஏ வந்து எந்த டேட்டா டைப் வருது, இன்டிஜரோட டேட்டா டைப் ஆகிடுது. அதே மாதிரி இந்த கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்குது, இந்த பேக்ரவுண்ட் வந்து எந்த டைப்புக்கு இதாகிடுது, கலர் அப்படிங்கக்கூடிய இதுக்கு மாறிடுது. ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூவை வந்து டைரெக்டாகவே எப்படி கொடுக்க முடியாது, ஸோ பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி டைரெக்டாகவே இன்டிஜர் வேல்யூ வந்து இதில் அசைன் பண்ண முடியாது. அதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ ப்ளூ 7 அதனால் டைரெக்டாகவே தான் என்ன கொடுத்துருக்காங்க, C++ டஸ் நாட் பெர்மிட் இன் இன்டிஜர் வேல்யூ டு இட் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் டு இனம் வேல்யூ ஆட்டு டைரெக்டாகவே என்ன செய்யாது, கன்வெர்ட் பண்ணாது. நார்மலி அது வந்து ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணோம், புரியுதா? ஆனால் நீங்கள் டைரெக்டாக வேல்யூவை வந்து அதுக்கு இப்போ பேக்ரவுண்ட் இஸ் ஒரு வேரியபிள் மாதிரி, அதனோட டேட்டா டைப்பாக யார் இருக்கா, கலர் இருக்கா. ஸோ கலர் பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு 7 கொடுத்து நம்ம டைரெக்டாக இண்டிவிஜுவல் வேல்யூவை என்ன செய்ய முடியாது, அசைன் பண்ண முடியாது. அது வந்து என்ன செய்யும், எரர் காட்டும். ஸோ அதனால் என்ன கொடுக்குறோம், கலர் அப்படிங்கக்கூடிய ஒரு டேட்டா டைப் மாதிரி காமிச்சிட்டு என்ன கொடுக்குறோம், 7 காட்டுறோம். இது ஆல்ரெடி ப்ளூன்ட்டு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க கலர் டேட்டா டைப்புக்குள்ளே.
ரெட்டு ப்ளூ க்ரீன் எல்லோ இவ்வளோ தான் வரணும் அப்படின்னு வேல்யூ மட்டும் காட்டியிருக்காங்க. ஸோ அதனால் ப்ளூன்னு கொடுக்கலாம். அதனால் டைரெக்டாகவே 7 8 அப்படின்னு ஒரு இண்டிஜுவல் வேல்யூவை காட்ட முடியாது. அப்படி காட்டணும்னா அந்த டேட்டா டைப் என்ன, இப்போ டேட்டா டைப்பாக எது இருக்குது, கலர் தான் டேட்டா டைப்பாக இருக்கும். ஸோ கலர் கொடுத்துட்டு அந்த வேல்யூவை வந்து காட்டணும். இது ஒன் வேர்ட் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே என்ன செய்யலாம், அசைன் பண்ணி வைக்கலாம். அந்த வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ப்ளூ ஈக்குவல் டு 7 இல்லைனா 8 அந்த மாதிரி அசைன் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவை அசைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து எப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0 1 2 அப்படி தான் எடுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே இடத்துல வேல்யூவே கொடுக்கல அப்படின்னா இந்த ரெட்டோட வேல்யூவை எப்படி எடுக்கும்னா 0ன்னு எடுக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ளூ வேல்யூ 4 க்ரீன் வேல்யூ ஈக்குவல் டு 8. ஓகே, வேல்யூ கொடுக்காம இருந்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவை 0 தான் எடுக்கும். சப்போஸ் இந்த மாதிரி இந்த ப்ளூக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்காம இருந்தீங்கன்னா 0வாக எடுக்காது, 0 1 நாட் எடுக்கும். ஸோ ப்ளூ ரிட்டர்ன் வேல்யூ 1ன்னு ரிட்டர்ன் வரும். ஸோ க்ரீனுக்கு வேல்யூ கொடுக்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து 3ன்னு ரிட்டர்ன் ஆகும். மேபி நீங்கள் வேல்யூ அசைன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அப்படி அசைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஈனம்ல வந்து ஈனம் ரொம்ப மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு சில ஒன் வேர்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இன்னொன்று ஒரு இம்பார்ட்டன்ட், ஆன்சர்ஸியை பொறுத்த வரைக்கும் ஈனம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரையோ ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து மாதிரி நம்ம ஒரு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து குளோபலி அந்த வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் C++ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் மாதிரி போட்டு ஒரு வித்தின் த கிளாஸுக்குள்ளே ஈனம் நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த கிளாஸுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் C++ பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியாது, என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. அதாவது வேறு யாருமே அதை என்ன செய்ய முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இது புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே மட்டும் இருந்ததுன்னா அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கோப் வந்து அதனோட லைஃப் வந்து இந்த வித்தின் த இதுக்குள்ளே மட்டும்தான், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எங்கேயும் என்ன செய்ய முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் அரைஸ் இன் சி அடுத்தல வரக்கூடியது டெரிவ் டேட்டா டைப். ஸோ டெரிவ் டேட்டா டைப்ஸில் என்னெல்லாம் இருக்குது, அரைஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரெஃபரன்சஸ் இருக்குது. இது எல்லாமே டெரிவ் டேட்டா டைப்ஸில் வரும். ஸோ அரைஸ்னால் என்ன? த அப்ளிகேஷன் ஆஃப் அரைஸ் இன் C++ சிமிலர் டு தட் C. The only exception is the way character arrays are initialized. When initialization character array in ANSYS, the compiler will allow us to declare the arrays as the exact length of string constant. For instance, இது பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம அரே வந்து டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கேரக்டர் டேட்டா டைப் கொடுத்துட்டு கண்டிப்பாக அதனோட சைஸை வந்து மென்ஷன் பண்ணணும். அதாவது சைஸை மென்ஷன் பண்ணதுக்காண்டி இந்த மாதிரி காணிப்பாங்க. இப்போது கேரக்டர்ஸ் நான் வந்து அந்த இப்போ ஒரு ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணி காமிச்சேன், அதில் நான் வந்து சைஸை மென்ஷன் பண்ணல. பட் சியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், கேரக்டர் ஸ்ட்ரிங் கொடுத்து அதனோட சைஸை காணிக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண ப்ரோக்ராமில் வந்து நான் என்ன கொடுக்கல, சைஸ் காணிக்கலை, கேரக்டரும் கொடுத்து அப்படி காணிக்கிட்டாலும் நமக்கு வந்து எரர் காட்டலை. பட் சிஏ பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யும், எரர் காட்டும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், சைஸை வந்து மென்ஷன் பண்ணணும். இட் அன்ஷூம் தட் ப்ரோக்ராமை இன்டென்ஸ் டு லீவ். ஸோ இது வந்து டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் கேரக்டர் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ டபுள் கோட்ஸில் கொடுத்தனால என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ அப்படியே ரிட்டன் ஆகி வந்துடும். சரியா? இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டரை 0ன்னு எடுக்கும், செகண்ட் கேரக்டர் 1, தேர்ட் கேரக்டர் 2ன்னு எடுக்குது ஃபஸ்ட்டு கேரக்டரை. ஸோ டபுள் கோட்ஸில் கொடுக்குறோம். மொத்தம் எத்தனை வேல்யூ ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், 3. ஸோ 3 கேரக்டர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. 3 கேரக்டர் இண்டிவிஜுவலாக 3 கேரக்டர். சரியா? இது 1 2 3 XYZல இது 1 2 3. இதில் வந்து ஃபஸ்ட் கேரக்டர் 0, செகண்ட் கேரக்டர் 1, தேர்டு கேரக்டர் செகண்டுன்னு எடுத்துடுது. ஸோ அதுக்கடுத்தல அதோட முடிஞ்சு. ஸோ அது டெர்மினேட் பண்ணுறதுக்காண்டி /0ன்னு எடுத்துக்கிடும் லாஸ்ட் உள்ளதோட. அப்போ /0 எண்டு வந்துட்டுனா இதோட அந்த ஸ்ட்ரிங்கு டெர்மினேட்டர் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் assumes that program intends to leave out of the null character in the definition. Okay, but in C++, the site should be done one larger than the number of characters in the string. நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் வந்து சைஸை விட அதிகமாக வேணாலும் என்ன செய்யலாம், C++ பொறுத்த வரைக்கும் இதில் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதான் என்ன கொடுத்துருக்காங்க, லார்ஜர் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்கை விட சைஸ் வந்து நம்ம அதிகமாக வேணாலும் என்ன செய்யலாம், கொடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஹாவ் அண்டர்கோன் மேஜர் சேஞ்சஸ் இன் C++. while some of these changes are simple, others require a new way of thinking when organizing the program. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் வந்து ஆல்ரெடி சியில் வரக்கூடியது தான். இந்த கான்செப்டோட மேக்ஸிமம் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால என்ன பண்ணுது, அதுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை மட்டும்தான் அது என்ன செய்யும், பெர்ஃபார்ம் பண்ணும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மலி கிளாஸஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் கொடுத்துருக்கு பாருங்கள், திங்கிங் வென் சம் தீஸ் சேஞ்சஸ் ஆர் சிம்பிள், others require new way of thinking when organizing our program. Many of this modification and driven by requirement of the object-oriented program. ஸோ இது வந்து ப்ரீஃபாக இதில் போடலை, பட் நான் சொல்லது என்னென்னா, ஃபங்க்ஷன்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எப்போ தேவையோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டூடெண்டோட லிஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டூடெண்டோட லிஸ்ட் எடுக்கச்சுன்னா அவங்களுக்கு மார்க் ஷீட்டுக்கும் நமக்கு வந்து அவங்களோட நேம், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எந்த கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தேவைப்படுது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஃபீஸ்லாம் இது பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போவும் அந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவைப்படுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸுக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்டோட நேம், அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க எல்லாமே தேவைப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு நேரமும் இண்டிவிஜுவலாட்டு நம்ம வந்து ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து ஒவ்வொரு நேரமும் வாங்கிட்டு கொடுத்துட்டு திரும்ப திரும்ப கெட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்டூடெண்டோட நேம், அதை வந்து நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்டோட நேமை வந்து நம்ம எப்போல்லாம் நமக்கு தேவைப்படும், அவங்களோட மார்க் ஷீட்டு, அவங்க என்ன அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய நேரமும், அவங்களோட நேம் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற நேரமும் அவங்களோட டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி அவங்க வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்பவும் அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்க எந்த கிளாஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தேவைப்படும். ஸோ அவங்கள பற்றி பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்க்கக்கூடிய நேரமும் பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்டோட நேம், அவங்களோட டீட்டெயில் தெரியும். ஸோ ஒவ்வொரு நேரமும் தனித்தனியாட்டு இந்த ஸ்டூடெண்டோட நேமை வந்து சி அவுட்டு ஸ்டூடெண்டோட நேம் அப்படின்ட்டு தனித்தனியாக வேல்யூ வந்து கொடுத்துட்டு வாங்குற மாதிரி, கெட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுக்க முடியாது. அப்படி பார்த்தோன்னா ப்ரோக்ராம் ரொம்ப லார்ஜ் ப்ரோக்ராமாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுருவாங்க. சரியா? ஸோ எப்போ வந்து மார்க் ஷீட் பண்ணச்சுமோ இந்த ஸ்டூடெண்டோட நேம் தேவைப்படுதோ அந்த டைம் இதை வந்து என்ன செஞ்சிடுவோம், நம்ம கால் பண்ணிவிடுவோம். புரியுதா? அதே மாதிரி அவங்க ஃபீஸ் கட்டியிருக்காங்களா, அப்போ யார் எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்க கொடுக்கணுமோ இந்த ஸ்டூடெண்டோட நேமை கால் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியனாலும் இப்போவும் அவங்களோட ஸ்டூடெண்ட் இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் இதை வந்து கால் பண்ணலாம். ஸோ அந்த எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் எப்படி கொடுக்கணும் கால் பண்ணுறதுக்கு, எஸ் ஆஃப்னு கொடுக்குறேன். சரியா? எஸ் ஆஃப். ஸோ இந்த எஸ் ஆஃப் வந்து எங்கெல்லாம் கால் பண்ணலாம், இந்த எம்மும் கால் பண்ணிக்கலாம், இந்த எஃப்பும் கால் பண்ணிக்கலாம், இந்த பியும் கால் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது, அந்த பெரிய ப்ரோக்ராமை அப்படியே டிவைட் பண்ணி குட்டியாட்டு கொண்டுட்டு வரதுக்கு எது யூஸ் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். ஓகே, இது மேக்ஸிமம் வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி சொல்கிறதுக்கு ரீசனே இந்த ஃபங்க்ஷன் தான்.
தென் வந்து பாயிண்டர்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுக்கேன். பாயிண்டர்ஸ் பற்றிலாம் ப்ரீஃபாக படிக்கிறதுக்கு நிறைய சாப்டர் இருக்குது. ஸோ அதனால் பாயிண்டர்ஸை வந்து ப்ரீஃபாக சொல்லலை. ஸோ பாயிண்டர்ஸ்னாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காண்டி தான் எது யூஸ் பண்ணுறோம்னா பாயிண்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்டர் நம்ம வச்சு டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு காட்டி அந்த டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன கொடுக்குறோன்னா பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த வேரியபிள் முன்னுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இண்டிஜர் ஸ்டார் ஐபி. ஸோ அப்போ இப்போ ஐபி அப்படிங்கக்கூடியது எப்படி அது வந்து வித்தியாசமாக காட்டணும்ல, நார்மல் வேரியபிளுக்கும் பாயிண்டர் வேரியபிளுக்கும் வித்தியாசமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த ஸ்டார் அப்படிங்கிறத காட்டுறோம், ஆஸ்ட்ரிக் சிம்பிளை காட்டுறோம். ஸோ இண்டிஜர் ஸ்டார். ஸோ இப்போ இது இண்டிஜர் பாயிண்டர் அப்படிங்கிறத கொடுக்குது. ஓகே, இது வந்து இதுதான் நார்மல் சிண்டெக்ஸ். இப்போ நம்ம இது கொடுத்தாலும் இது வந்து எதை ரெஃபர் பண்ணுதோ அந்த அட்ரஸை காட்டுறதுக்காண்டி ஆம்பரசன் அப்படிங்கூடிய சிம்பிள் காட்டுறோம். இந்த ஆம்பரசனோட வேலை வந்து ஸ்பெசிஃபை த அட்ரஸ். இப்போ வந்து என்ன பண்ணுது பாருங்கள், எக்ஸாம்பிளில் ஸ்டார் ஐபின்னு கொடுத்துட்டு ஆம்பரசன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் எல்லாமே எதில் போய் ஸ்டோர் ஆயிரும், பாயிண்டர் வேரியபிள் ஐபிக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடுது. ஸோ ஸ்டார் ஐபி ஈக்குவல் டு 10. இப்போது 10ன்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், டைரெக்டாகவே இன்டரேஷனாகவே என்ன செய்யலாம், நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டரில். நான் ஏற்கனவே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் பற்றி ஒரு டாபிக் சொன்னேன். நான் லிட்ரல் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் தப்பாக சொல்லிட்டேன். அந்த ஸ்ட்ரிங் இல்லை, சிம்பாலிக். ஓகே, சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட், இன்னொன்று வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரிங் லிட்ரல் கான்ஸ்டன்ட் அண்ட் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். லிட்ரல் கான்ஸ்டன்ட்ஸ்னால் நார்மலி மெமரி ஸ்பேஸ் எடுக்காது, சரிங்களா? ஸோ சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸை வந்து என்ன பண்ணுது, அது எதுக்காண்டி வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 2 ways of creating symbolic constants in C++. ஒன்று வந்து குவாலிஃபையர் கான்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இன்டிஜர் கான்ஸ்டன்ட் யூஸிங் ஈனம் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட் கொடுத்து. ஈனமுக்கு கொடுக்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈனம் டேட்டா டைப் கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஃபஸ்ட் வேல்யூவை 0ன்னு தான் எடுக்கும், செகண்ட் வேல்யூவை 1ன்னு தான் எடுக்கும், தேர்ட் வேல்யூவை 2ன்னு தான் எடுக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காண்டி தான் அதை ஈனம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? So constant-னாலே pixel value cannot be changed. Okay, so there are some different implementation. Const in a const expression. So const அப்படிங்கிற keyword கொடுத்தா நம்ம காணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் கான்ஸ்ட் இன்டிஜர் சைஸ் 10ன்னு கொடுத்துருக்கு. ஸோ கேரக்டர் நேம் சைஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகல் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இல்லீகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது ஒரு ஹோல் ப்ரோக்ராமுக்கு ஃபிக்ஸட் வேல்யூவை வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஹேஸ் டிஃபைன் கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா கொடுப்போம். அந்த ப்ரோக்ராமோட ஹெடர் ஃபைல் தொடங்கும் இல்லையா, தொடங்குற இடத்துல நம்ம என்ன கொடுப்போம்னா ஹேஸ் டிஃபைன் கான்ஸ்ட்னு கொடுத்து அந்த வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணுதோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து சியில் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் C++ல் அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து அதில் ஒரு வித்தியாசம். சி வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா. சிஏ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட் வேல்யூவை செட் பண்ணணும் அப்படின்னாலே எப்படி கொடுப்போம்னா அந்த குளோபலி செட் பண்ணணும், குளோபல் வேரியபிளாக தான் அது இருக்கும் எப்போவுமே. ஸோ அதனால் அந்த வாய்ட் மெயினுக்கு முன்னுக்கு, அதாவது மெயின் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு முன்னுக்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஹேஸ் டிஃபைன் கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து அந்த வேல்யூவை நம்ம காட்டும் எப்போவுமே. ஸோ அதுதான் ஒரு வேலிட் ஒன். இப்படி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து சிஏல பொறுத்த வரைக்கும் அது வேலிடாக எடுக்காது. அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதுக்கும் C++ கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C++ கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் குளோபலி அது வந்து யூஸ் பண்ணிட்டாலும் அது லோக்கலி வந்து அதனோட ஸ்கோப் இருக்கும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராக்கெட் ஒரு ஸ்கோப், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வித்தின் த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமே தவிர அவுட் சைடில் அதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. குளோபலி அந்த வேரியபிள் ஆக்ட் ஆகாது. ஆனால் அதே இதை சீல நீங்கள் கான்ஸ்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து குளோபலாக இருக்கும். ஸோ அதனோட லைஃப் டைம் ஸ்கோப் வந்து அந்த ப்ரோக்ராம் முழுக்க இருக்கும். அது வந்து சியில் உள்ள கான்ஸ்டன்ட். C++க்கு அப்படி கொடுக்க வேண்டாம். ஸோ ஒருவேளை வந்து அந்த வேரியபிள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வந்து அந்த குளோபலி இருக்கணும், அதாவது அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டர்ன் அப்படிங்கக்கூடிய ஒரு கீவேர்ட் கொடுத்து நம்ம வந்து காணிக்கலாம். அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குளோபலி இருக்கும். புரியுதா? சிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் குளோபலாக தான் இருக்கும், குளோபலி தான் இருக்கும். அதுக்கு தான் ஹேஸ் டிஃபைன் கான்ஸ்டன்ட் கொடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? ஹேஸ் டிஃபைன் அது சிஏ பொறுத்த வரைக்கும். ஹேஷ் டிஃபைன், அப்புறம் அந்த கீவேர்டை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி கான்ஸ்ட், அதுக்கப்புறமா என்ன வேல்யூ, என்ன வேல்யூ இப்போது ஆர்ன்னு இருக்குன்னா ஆர், அதுக்கு 6ன்னு ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னா இந்த 6ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே வந்து ஆருக்கு 5 4 6ன்னு சியில் நீங்கள் கொடுத்தாலும் அந்த வேல்யூ அது ஆறுன்னு தான், ஆரோட வேல்யூவை 6ன்னு தான் எடுத்துக்கிடும். புரியுதா? ஸோ அது குளோபலி இருக்கும். அந்த லைஃப் டைம் வந்து அந்த ப்ரோக்ராம் முடிகிறது வரைக்கும் அந்த வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. ஆரோட வேல்யூ 6 தான். நீங்கள் எங்கே ஆரோட வேல்யூ 5 4 இல்லை 11 12ன்னு அந்த ப்ரோக்ராம்குள்ளே எங்கே மாற்றி மாற்றி கொடுத்தாலும் அந்த வேரியபிளோட வேல்யூவை வந்து எப்படி தான் எடுக்கும், அந்த ஆரோட வேல்யூவை வந்து 6 தான் எடுக்குது. அது வந்து சி. ஆனால் அதே இது C++ஆக இருந்ததுன்னா அதனோட ஸ்கோப் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இந்த ஒரு ப்ராக்கெட் இந்த ஒரு இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த லைஃப் டைம் வந்து இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஒரு கிளாஸ்க்குள்ளே நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அவுட் சைடு அந்த ப்ரோக்ராம் முழுக்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டன் அப்படின்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து இப்படி கொடுக்கலாம். கான்ஸ்ட் டோட்டல் ஈக்குவல் டு 100. அப்போ இந்த 100 வந்து எல்லா இடமும் டோட்டலோட வேல்யூ எப்படி தான் இருக்கும், எப்போவுமே 100 தான் இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க. we must explicitly define it as an extend அப்படிங்கக்கூடிய C++ இதை கொடுக்கலாம். புரியுதா? இதே இதை ஈனமும் வந்து சிம்பாலிக் கான்ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈனமில் கொடுக்கக்கூடிய எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 0 தான், செகண்டு 1, தேர்டு 2 அரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸோட வேல்யூவை நீங்கள் கொடுத்தாலும் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூவே நம்ம கொடுக்கல. அரேஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா அதை வந்து 0ன்னு எடுக்காது. ஆனால் இதில் அப்படி இல்லை. நீங்கள் எக்ஸோட வேல்யூவை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே 0ன்னு தான் கிடைக்கும். ஒய்யோட வேல்யூவை கால் பண்ணிங்கன்னா அங்கே 1ன்னு தான் கிடைக்கும். 2ஓட வேல்யூ கால் பண்ணிங்கன்னா 2ன்னு தான் கிடைக்கும். மேபி உங்களுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னா இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே ஒய் ஈக்குவல் டு 5, இசட் ஈக்குவல் டு 6 அப்படி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்ஒய் இசட்டி கொடுத்து கால் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ நான் 5ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 5ன்னு கிடைக்கும். இசட் வேல்யூவை 6ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எழுதி காணிக்கிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ நான் ஒன்றுமே கொடுக்கல. ஒய் ஈக்குவல் டு மவுஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு அதனால என்னால் கரெக்டாக எழுத முடியல. 5ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு 6ன்னு கொடுக்குறேன். ஒய்யோட வேல்யூ எக்ஸோட வேல்யூவை நான் கொடுக்கல. இப்போது எக்ஸோட வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காகவே அது எப்படின்னு செட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக 0 எடுத்துட்டோம். ஒய்யோட வேல்யூ 5ன்னு கொடுத்தனால அந்த 5 மட்டும் எடுக்கும். இசட் வேல்யூ 6. ஒருவேளை நீங்கள் இந்த ரெண்டு வேல்யூமே கொடுக்காம அந்த எக்ஸோ இசட்டை கால் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை 0னையும் ஒய்யோட வேல்யூவை 1னையும் இசட்டோட வேல்யூவை 2ன்னு எடுக்கும். புரியுதா? ஸோ இதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளிசிட்லி அண்ட் இம்ப்ளிசிட்லி அசைன் பண்ணது. சரி, இது வரைக்கும் கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்.
ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா டைப்ஸ் வச்சு தான் இந்த கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணிடலாம். டேட்டா டைப்ஸ்னால் வாட் டைப் ஆஃப் டேட்டா கேன் பி யூஸ்ட் இன் ஏ ப்ரோக்ராம். ஸோ மூணு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று யூசர் டிஃபைன், ஒன்று வந்து பில்ட்-இன் டைப், இன்னொன்று எது கொடுக்குறோம் அப்படின்னா டெரிவ் டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். இந்த பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் டேட்டா டைப்னு கொடுக்குறோம். ஸோ பில்ட்-இன் டைப்பில் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டைப் ஒன்று, இன்னொன்று வந்து வாய்ட், இன்னொன்று ஃப்ளோட் டைப்பு. ஸோ இன்டெக்ரல் டைப்னா ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஹோல் நம்பர்ஸ். அதையே 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று இன்டிஜர்னா என்ன, இன்னொன்று கேரக்டர்னா என்ன. வாய்ட்னா ரிட்டர்ன்ஸ் நத்திங், நீங்கள் என்னென்னு தான் கொடுத்தாலும் வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகாது. அது வந்து நம்ம ப்ரோக்ராம்லேயே பார்த்தோம் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சமயத்தில். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோட்டுக்கு வந்து டெசிமல் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ லாங் ஃப்ளோட்டு நான் அந்த எக்ஸிக்யூட் பண்ண சும்மா காமிச்சேன் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து டபுளில் பாயிண்ட்டுக்கு பிறகு எவ்வளோ கொடுத்தாலும் அது அப்படியே வந்து மாற்றவே செய்யாது, அப்படியே ரிட்டர்ன் ஆகும். ஆனால் வந்து ஃப்ளோட்டுக்கு கொடுத்து நீங்கள் ரொம்ப லாங் வேல்யூ டெசிமல் பார்ட்டுக்கு பிறகு கொடுத்தீங்கன்னா அது அப்படியே சேஞ்ச் பண்ணி காணிக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பில்ட்-இன் டேட்டா டைப்ஸில் வந்து இன்டெக்ரலில் வந்து இன்டிஜர் அண்ட் கேரக்டர் வேல்யூனா என்ன, கேரக்டர் லாங் கேரக்டர் நம்ம ஸ்ட்ரிங்னு எடுக்கலாம், அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூசர் டிஃபைனில் கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர், யூனியன், இனமரேஷன். ஸ்ட்ரக்சரும் இதே மாதிரி தான். ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் கீவேர்ட் வச்சு கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே எப்படி தான் மாறும் அப்படின்னா டேட்டா டைப் அப்படியே மாறிடும். அதை எடுத்து காணிக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் இனமினேட்டட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்ட்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து ஷேப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து எப்படி மாறிடும், நியூ டேட்டா டைப்பாட்டு மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் கிளாஸ்னு ஒரு கீவேர்ட் கொடுத்து ஷேப்னு கொடுத்தீங்கன்னா ஷேப் வந்து என்ன இதாயிரும், ஒரு நியூ டேட்டா டைப் ஆயிரும். ஸோ அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேரியபிள்னாலும் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் இனமினேட்டட் டேட்டா டைப் ஒன்லி ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனமினேட்டட் டேட்டா டைப்னாலே இன்டிஜர் வேல்யூ தான். ஸோ நீங்கள் வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. நீங்கள் என்ன வேல்யூ வந்து நம்ம சைஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதனோட சைஸ் வந்து 0, 1, 2, 3 அப்படின்னு தான் ரிட்டர்ன் பண்ணோம் எப்போவுமே. பட் டைரக்ட்லி நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் வேல்யூ அதில் எப்போவுமே அசைன் பண்ண முடியாது. அப்படியே அசைன் பண்ணணும்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடிய இடத்துல சர்க்கிள் ஈக்குவல் டு 5, ஸ்கொயர் ஈக்குவல் டு 5, ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 5 அப்படி நீங்கள் அசைன் பண்ணலாம். மேபி அப்படி இல்லைன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். கலர் பேக்ரவுண்ட் கலர் 7 அப்படின்னு காணிக்கலாம். இந்த 7 வந்து ஆல்ரெடி நான் வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இது வந்து எரர் காட்டும். பட் ப்ளூ அப்படிங்கக்கூடியது வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுத்துன பாருங்கள், ப்ளூன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். கலர் அப்படிங்கக்கூடியதில் ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ வரதுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கனால அந்த ப்ளூவை அக்செப்ட் பண்ணோம். புரியுதா? ஏன்னா அதனோட டேட்டா டைப் எப்படி இருக்குது, ப்ளூன்னு டேட்டா டைப்புக்குள்ளே இருக்குது, கலர் ப்ளூன்னு இருக்குது. புரியுதா? குழம்பிடக்கூடாது. எப்போவுமே கலர் அப்படிங்கக்கூடிய டேட்டா டைப் மாதிரி ப்ளூ ஆயிட்டு இப்போ. ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்குறோம், பேக்ரவுண்டு எதுக்குள்ளே எந்த டேட்டா டைப் உள்ளது இருக்குது, கலர். ஸோ அதனால் நீங்கள் ப்ளூவை கால் பண்ணாலும் அசைன் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ப்ளூவும் எந்த டேட்டா டைப்புக்குள்ளே தான் இருக்குது, கலர் டேட்டா டைப்புக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதே இதை 7ன்னு ஒன்று இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு இடமே நம்ம வந்து 7 யூஸ் பண்ணலாம். அப்படி இருக்குது. சும்மா நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி தான் காட்டணும், கலர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல இருக்குது. ஸோ கலர் ஆஃப் 7 கொடுத்தா மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணோம். புரியுதா? இதுதான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப்புக்குள்ள வித்தியாசம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு இருந்துச்சு. ஸோ நார்மலி இனமரேஷன் எதை தான் கிரியேட் பண்ணணும்னா சிம்பாலிக் கான்ஸ்டண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்ரல் கான்ஸ்டன்ட், சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் உண்டு. நெக்ஸ்ட்டு டெரிவ் டேட்டா டைப்ஸ், அரேஸ். அடுத்த மாதிரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். பாயிண்டர்ஸ்னால் என்ன, பாயிண்டர்ஸ்னாலே அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து அட்ரஸை வந்து அசைன் பண்ணுறதுக்காண்டி ஆம்பர்சண்ட் சிம்பிள் கொடுக்கும். பாயிண்டர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்குறோம். தென் சிம்பாலிக் கான்ஸ்டன்ட் யூஸிங் குவாலிஃபையர் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஈனம் அப்படிங்கூடிய கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்து குளோபலாக யூஸ் பண்ணுவாங்க எப்போவுமே. பட் C++ அப்படி கிடையாது, அது லோக்கலி தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி குளோபலி அக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ப்ரோக்ராம் முழுக்க அக்சஸ் பண்ண மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்டன் அப்படிங்கக்கூடிய ஒரு கீவேர்ட் கொடுத்து நம்ம பண்ணோம்னா அது குளோபலி அக்சஸ் ஆகும். அதர்வைஸ் அது வந்து எதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், எந்த பிளாக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும்தான் லோக்கலி அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கான்ஸ்டன்ட் அக்சஸ் பண்ணதுக்காண்டி குவாலிஃபையர் என்னது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்ட் அப்படிங்கக்கூடியது யூஸ் பண்ணுறோம், ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து செட் பண்ணுறதுக்காண்டி ஈனம் கொடுக்குறோம். ஈனம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்,
இனத்துக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை 0 1 2 3 4 5 அப்படின்ட்டு நீங்கள் 100 வேல்யூஸை கொடுத்தாலும் அது வந்து 100 வரைக்கும் எடுத்துக்கிடும். ஓகே, இது வரைக்கும் இதை வந்து முடிச்சுக்கிட்டே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்பவே முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து புதுசாக இந்த வீடியோவை இன்றைக்கி தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. தேங்க்யூ.